உங்க வீட்ல மாக் பால்ஸ், அதாவது அந்துருண்டை பாத்திருக்கீங்களா? அந்த ஒரு மாதிரி வாசனை வரும்ல. ஆமா, துணிகளை பூச்சிக்கிட்ட இருந்து பாதுகாக்க பயன்படுத்துவாங்க. கரெக்ட். அந்த அந்துருண்டையோட கெமிக்கல் பெயர் வந்து பி டைக்ளோரோபென்சீன். அது ஒரு ஹாலோஎரின். ஆனா இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது. பென்சீனை நாம ஆரோமேட்டிக்னு சொல்றோம். அதுக்கு அர்த்தம் அது ரொம்பவே ஸ்டேபிள், அதாவது ரொம்ப மந்தமானது. எக்ஸாக்ட்லி. அது ஒரு கோட்டை மாதிரி. ரொம்ப பாதுகாப்பா யாருமே உள்ள நுழைய முடியாத அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கும். அப்போ எப்படி பி டைக்ளோரோபென்சீன் மாதிரி ஒரு பொருளை உருவாக்குறாங்க? அந்த ஸ்டேபிள் கோட்டையை உடைக்காம அதுக்குள்ள ஒரு குளோரினை எப்படி அனுப்புறாங்க? இதுக்கு ஒரு ஸ்பெஷல் வழி இருக்குன்னு சொல்றாங்க. அத பத்தி தான் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இன்னைக்கு நம்ம டாபிக் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹாலோஎரின்ஸ். இது உங்களை யூனிட் 6 ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ எரின்ஸ் இதுல ஒரு முக்கியமான பகுதி. கிட்டா இந்த டாபிக் ரொம்பவே சுலபம். ஹாலோ ஆல்கேன்ஸ் தயாரிப்புக்கோ இதுக்கும் இருக்கிற அடிப்படை வித்தியாசத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, அப்போ ரொம்ப சிம்பிளா ஆரம்பிக்கலாம். இந்த ஹாலோ அரேன்ஸை எப்படி தயாரிக்கிறோம்? ரொம்ப எளிமையா ஆரம்பிக்கலாம். இமேஜின் பண்ணுங்க, உங்ககிட்ட ஒரு பென்சீன் ரிங் இருக்கு. அது ஒரு தட்டையான அறுகோணம். ஒவ்வொரு மூலையிலயும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஓகே. நம்ம நோக்கம் அதுல ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு ஹாலோஜன், உதாரணத்துக்கு ஒரு புரோமினை கொண்டு வந்து வைக்கணும். இதை செய்யறதுக்கு நாம எலக்ட்ரோஃபிலிக் ஆரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை பயன்படுத்துறோம். வெயிட். அந்த பேர் கொஞ்சம் பெருசா இருக்கே. எலக்ட்ரோஃபிலிக் ஆரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன். இதை கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணலாமா? சப்ஸ்டிடியூஷன்னா ஹைட்ரஜனுக்கு பதிலா ஹாலோஜன் வைக்கிறது. சரி. ஆமா, ஆரோமேட்டிக்னா பென்சீன் ரிங் சம்பந்தப்பட்டது. அதுவும் ஓகே. ஆனா எலக்ட்ரோஃபிலிக்னா என்ன அர்த்தம்? நல்ல கேள்வி. இங்க என்ன நடக்குதுன்னா, பென்சீன் ரிங்ல நிறைய பை எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கு. அதனால அது எலக்ட்ரான் ரிச்சா ஒரு நெகட்டிவ் சார்ஜ் மாதிரி இருக்கும். ஓ, நெகட்டிவா இருக்குமா? ஆமா, கெமிஸ்ட்ரியில எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷீஸை நாம நியூக்ளியோஃபைல்னு சொல்லுவோம். இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜை தாக்குறதுக்கு நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள ஒண்ணு வேணும், சரியா? சரி. அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பீஷீஸ் தான் எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோஃபைல்னா எலக்ட்ரான் லவ்விங்னு அர்த்தம். சோ ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்து பென்சீன் ரிங்கை தாக்குறதால இதுக்கு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பேரு. ஓகே, ஐ திங்க் ஐம் ஃபாலோயிங். ஆனா எனக்கு ஒரு குழப்பம். நம்ம ஹாலோ ஆல்கீன்ஸ் தயாரிக்கும் போது யூவி லைட் வச்சு ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன் செஞ்சோம். இங்கேயும் அதையே செய்யலாமே. பென்சீனையும் புரோவினையும் ஒன்னா போட்டு யூவி லைட் அடிச்சா வேலை செய்யாதா? இதுதான் நிறைய மாணவர்கள் செய்யற ஒரு பொதுவான தப்பு. நீங்க அப்படி செஞ்சா உங்களுக்கு ஹாலோ அரீன் கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்காதா? கிடைக்காது. அதுக்கு பதிலா ரொம்ப குழப்பமான பல ப்ராடக்ட் சேர்ந்த ஒரு கலவை தான் கிடைக்கும். ஏன் தெரியுமா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பென்சீன் ரிங்கோட ஆரோமேட்டிக் ஸ்டெபிலிட்டி ஒரு கவசம் மாதிரி. அது ரொம்ப ரொம்ப அதிகம். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அந்த ஸ்டேபிள் ரிங்கை தாக்காது. அதனால தான் ஹாலோ அரீன்ஸ் தயாரிக்கணும்னா நாம இந்த எலக்ட்ரோஃபிலிங் சப்ஸ்டிடியூஷன் வழியை தான் நம்பி இருக்கணும். அப்போ அந்த எலக்ட்ரோஃபைலை எப்படி உருவாக்குறது? ஒரு சாதாரண புரோமின் மாலிக்யூல் Br2 நியூட்ரலா தானே இருக்கும். அது எப்படி எலக்ட்ரோஃபைலா மாறும்? இங்க தான் அந்த நீங்க சொன்ன ஸ்பெஷல் வழி வருதா? எக்ஸாக்ட்லி. இங்க தான் கேட்டலிஸ்ட் உள்ள வருது. உதாரணத்துக்கு FeBr3. இந்த FeBr3 ஒரு லூயிஸ் ஆசிட் கேட்டலிஸ்ட். சிம்பிளா சொல்லணும்னா அதுக்கு எலக்ட்ரான் பசி அதிகம். எலக்ட்ரான் பசியா? ஆமா, அது எலக்ட்ரான்களை தேடிட்டு இருக்கும் ஒரு மாலிக்யூல். நாம புரோமின் மாலிக்யூல் Br2 சேர்க்கும்போது இந்த FeBr3 கேட்டலிஸ்ட் Br2ல இருக்கிற ஒரு புரோமின் கிட்ட இருந்து எலக்ட்ரான்களை லேசா இழுக்கும். இதனால அந்த Br2 மாலிக்யூலோட ஒரு பக்கம் ரொம்பவே பாசிட்டிவ் ஆயிடும். கிட்டத்தட்ட Br+ மாதிரி. ஓஹோ. இப்போ அது ஒரு சாதாரண ஹாலஜன் இல்ல, ஒரு சூப்பர் சார்ஜ் செய்யப்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த எலக்ட்ரோஃபைல். பென்சீனால இப்போ இதை எதிர்க்க முடியாது. சோ கேட்டலிஸ்ட் ஒரு சாதாரண புரோமினை ஒரு சூப்பர் அட்டாக்கரா மாத்துது. இப்போ இந்த அட்டாக்கர் பென்சீன் ரிங்க தாக்குமா? ப்ரிசைஸ்லி. இந்த எலக்ட்ரான் ரிச் பென்சீன் ரிங்க அந்த ஆக்டிவேட்டட் ஹாலஜனை, அதாவது அந்த Br+ பாக்கும். உடனே அதை அட்டாக் பண்ணி தற்காலிகமா ஒரு பாண்டை உருவாக்கும். இந்த சமயத்துல பென்சீன் அதோட ஆரோமேட்டிக் ஸ்டெபிலிட்டியை கொஞ்ச நேரத்துக்கு இழக்கும். ஸ்டெபிலிட்டி போயிடுமா? கொஞ்ச நேரத்துக்கு தான். அதுக்கப்புறம் உள்ள வந்த புரோமின் அங்கேயே தங்கிட்டதுக்காக அந்த இடத்துல ஏற்கனவே இருந்த ஒரு ஹைட்ரோஜன் H+ வெளியே போயிடும். அந்த ஹைட்ரோஜன் போன உடனே பென்சீன் ரிங் அதோட இழந்த ஸ்டெபிலிட்டியை திரும்பவும் பெற்று மறுபடியும் ஆரோமேட்டிக் ஆகிடும்.
இதுக்கு பேர் தான் ரீஆரோமேட்டைசேஷன். இப்போ நமக்கு புரோமோபென்சின் கிடைச்சிடுச்சு. அப்போ எக்ஸாம்க்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஆங்கர் டெஃபினிஷன் இதுதானே. Haloarenes are prepared by electrophilic aromatic substitution, where a halogen activated by a Lewis acid catalyst like FeBr3 replaces a hydrogen on the benzene ring, and the reaction preserves the aromatic character through rearomatization. பெர்ஃபெக்ட். அதுதான் முழுமையான விளக்கம். இத புரிஞ்சுக்க வேற ஏதாவது அனாலஜி இருக்கா? இருக்கு. What's fascinating here is the gatekeeper and the key analogy மூலமா இத பார்க்கலாம். பென்சீன் ரிங்க ஒரு ஹை செக்யூரிட்டி கிளப்னு நினைச்சுக்கோங்க. ஹை செக்யூரிட்டி கிளப், ஓகே. அதோட ஆரோமேட்டிக் தன்மையே அதோட பாதுகாப்பு. யாரும் சுலபமா உள்ள நுழைய முடியாது. சாதாரண ஹாலஜன் மாலிக்யூல் Br2 அந்த கிளப்புக்குள்ள நுழைய கிரெடென்ஷியல் இல்லாத ஒரு விசிட்டர் மாதிரி. உள்ள விட மாட்டாங்க. ஆமா, கேட்லயே நிறுத்திடுவாங்க. அப்போ கேட்டலிஸ்ட் தான் அந்த கிரெடென்ஷியல் குடுக்குற ஆளா? எஸ், நாம சேர்க்கிற கேட்டலிஸ்ட் FeBr3 ஒரு கேட் கீப்பர் கிட்ட இருக்கிற கிரெடென்ஷியல் மிஷன் மாதிரி. அது இந்த சாதாரண விசிட்டரான ஹாலஜனுக்கு ஒரு விஐபி கிரெடென்ஷியல் கொடுத்து அது ஒரு பவர்ஃபுல் எலக்ட்ரோஃபைலா மாத்துது. ஆஹா. இப்போ கிரெடென்ஷியல் கிடைச்ச விசிட்டர், அதாவது ஆக்டிவேட்டட் ஹாலஜன், சுலபமா அந்த கிளப்புக்குள்ள பென்சீன் ரிங்குக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை வெளியே தள்ளிட்டு அந்த இடத்த பிடிச்சுக்கும். சோ அந்த கேட்டலிஸ்ட் இல்லாம இந்த ரியாக்ஷன் நடக்கவே நடக்காது. வாவ். நோ லூயிஸ் ஆசிட் கேட்டலிஸ்ட், நோ ரியாக்ஷன். இது நல்லா புரியுது. ஆனா ஒரு கெமிஸ்டா லேப்ல பார்க்கும்போது இந்த தாக்குதல் எப்படி தெரியும்? இதுக்கு என்ன அடையாளம் இருக்கு? இதுக்கு ஒரு நேரடி அடையாளம் இருக்கு. லேப்ல நீங்க ஒரு பீக்கர்ல பென்சீன் எடுத்துக்கிட்டு அதுல ரெட்டிஷ் பிரவுன் கலர்ல இருக்கிற புரோமின் லிக்விட சேர்ப்பீங்க. இப்போதைக்கு எந்த மாற்றமும் இருக்காது. ஆனா நீங்க FeBr3 கேட்டலிஸ்ட் சேர்த்த உடனே மெதுவா அந்த ரெட்டிஷ் பிரவுன் கலர் மறைய ஆரம்பிக்கும். கலர் ஏன் மறையுது? ஏன்னா ரெட்டிஷ் பிரவுன் கலருக்கு காரணம் புரோமின், அதாவது Br2. ரியாக்ஷன் நடக்க நடக்க புரோமின் பென்சீன் கூட சேர்ந்து கலர்லெஸ்ஸான புரோமோ பென்சீனா மாறிடுது. சோ கலர் மறையுதுன்னா ரியாக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். ஓகே ஓகே. கூடவே ஹைட்ரஜன் வெளியே போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அது HBr கேஸா வெளியே வரும். அதையும் நாம டிடெக்ட் பண்ணலாம். முக்கியமா கவனிக்க வேண்டியது, இந்த ரியாக்ஷனுக்கு UV லைட் தேவைப்படல, ஆனா கேட்டலிஸ்ட் கண்டிப்பா தேவைப்பட்டது. ஆமா, இதுதான் ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷனுக்கும் இதுக்கும் உள்ள முக்கிய வித்தியாசம். கரெக்ட். சரி, இது லேப்ல. இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையிலயோ இல்ல டெக்னாலஜிலோ ஏதாச்சும் உதாரணம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. If we connect this to the bigger picture, நம்ம இன்ட்ரோல பேசின அந்துருண்டை, அதாவது p-டைக்ளோரோபென்சீன், இதோட ஒரு சிறந்த உதாரணம். ஆமா, அங்கதானே ஆரம்பிச்சோம். இண்டஸ்ட்ரியில பென்சீனை எடுத்து FeCl3 கேட்டலிஸ்ட் முன்னிலையில குளோரினேஷன் பண்ணுவாங்க. முதல்ல குளோரோபென்சீன் கிடைக்கும். அதை திரும்ப குளோரினேஷன் பண்ணும்போது டைக்ளோரோபென்சீன் கிடைக்கும். அது என்ன p-டைக்ளோரோபென்சீன்ல p? அதுக்கு என்ன அர்த்தம்? நல்ல கேள்வி. டைக்ளோரோபென்சீன்னா பென்சீன் ரிங்ல 2 குளோரின் சேர்ந்திருக்கும். அந்த 2 குளோரினும் ஒண்ணுக்கொன்னு எதிரெதிர் திசையில, அதாவது 1 and 4 பொசிஷன்ஸ்ல இருந்தா அத பாரா ஐசோமர்னு சொல்லுவோம். சுருக்கமா Pன்னு எழுதுவோம். ஓ, பாரா. ஆமா, பக்கத்துல 1, 2ல இருந்தா ஆர்த்தோ, 1 விட்டு 1, 1, 3ல இருந்தா மெட்டா. இதுல இந்த பாரா ஐசோமர் தான் கமர்ஷியலா ரொம்ப வேல்யூபிள். ஏன் பாரா ஐசோமர் மட்டும் அவ்வளவு வேல்யூபிள்? ஏன்னா அதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிமெட்ரிக்கலா நேரா இருக்கு. இதனால சாலிட் ஸ்டேட்ல அது கிறிஸ்டல் லாட்டிஸ்ல ரொம்ப அழகா நெருக்கமா பேக் ஆகும். இதனால அதோட மெல்டிங் பாயிண்ட் மற்ற ஐசோமர்ஸை விட அதிகமா இருக்கும். ஓ, மெல்டிங் பாயிண்ட் ஜாஸ்தி இருக்குமா? ஆமா. சோ அத மத்த ஐசோமர்ஸ் கிட்ட இருந்து பிரிச்சு எடுக்கிறது ரொம்ப சுலபம். அதனால தான் கெமிஸ்ட் இந்த பாரா ப்ராடக்ட் அதிகமா கிடைக்கிற மாதிரி கேட்டலிஸ்டையும் ரியாக்ஷன் கண்டிஷன்ஸையும் மாத்தி அமைப்பாங்க. இந்த அளவுக்கு கண்ட்ரோல் இந்த ரியாக்ஷன்ல சாத்தியம். வாவ், இது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்போ இந்த ரியாக்ஷன்ல நாம நினைக்கிறதுக்கு நேர்மாறா நடக்கிற மாதிரி ஏதாவது கவுண்டர் இன்ட்யூட்டிவ் விஷயம் இருக்கா? இருக்கு. நீங்க நினைக்கலாம், ஆல்கேன்ஸ்ல ஹைட்ரோஜனை மாத்துறதுக்கு ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் ஒரு நல்ல முறை. அதே மாதிரி பென்சீன்ல இருக்கிற ஹைட்ரோஜனை மாத்தவும் அதையே பயன்படுத்தலாமே. ஆமா, நான் முதல்ல தான் கேட்டேன். பட் ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி பென்சீனை ஃப்ரீ ரேடிக்கல் ஹாலோஜனேஷன் பண்ணா ஹாலோஅரீன் கிடைக்காது. இதுதான் கவுண்டர் இன்ட்யூட்டிவ். ஏன்னா பென்சீனோட ஆரோமேட்டிக் ஸ்டெபிலிட்டி ஒரு பெரிய தடை. அந்த கோட்டை. ஆமா, அந்த கோட்டை. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அந்த ஸ்டேபிள் ரிங்கை தாக்காது. ஆனா ஒருவேளை அந்த பென்சீன் ரிங்ல ஒரு சைட் செயின், உதாரணத்துக்கு ஒரு மெத்தில் குரூப் இருந்தா,
அதாவது டொலுவின். அப்போ நீங்க யூவி லைட் வச்சு ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன் செஞ்சா அந்த ரேடிக்கல் ரிங்க தொடாம சைட் செயின்ல இருக்கிற ஹைட்ரோஜனை தான் தாக்கும். ஓ, ரிங்க தாக்காது, சைட் செயினை தான் தாக்குமா? ஆமா, ரிங்க தாக்கணும்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் தான் ஒரே வழி. இது ரொம்ப முக்கியமான வேறுபாடு. சரி, எக்ஸாம்க்கு தயாராகிற எங்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை மறுபடியும் தெளிவுபடுத்தலாமா? கண்டிப்பா. முதலாவது, ஹாலோ அரீன் சிந்தசிஸ்க்கு லூயிஸ் ஆசிட் கேட்டலிஸ்ட், அதாவது எலக்ட்ரான் பற்றாக்குறை உள்ள ஒரு ஹெல்ப்பர் மாலிக்யூல் கண்டிப்பா தேவை. FeBr3 AlCl3 மாதிரி கேட்டலிஸ்ட் இல்லாம ரியாக்ஷன் நடக்காது. இரண்டாவது, இதோட மெக்கானிசம் பெயர் எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன், EAS. இது ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷனும் இல்லை, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனும் இல்லை. பென்சீன் ஒரு நியூக்ளியோஃபைல், கேட்டலிஸ்ட்னால உருவாக்கப்பட்ட ஆக்டிவேட்டட் ஹாலஜன் ஒரு எலக்ட்ரோஃபைல். இதை மாத்தி எழுதிடக்கூடாது. கரெக்ட். மூன்றாவது, இந்த ரியாக்ஷன்ல பென்சீனோட அரோமேட்டிசிட்டி பாதுகாக்கப்படுது. ரியாக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, முடிஞ்ச பிறகும் சரி, அந்த ரிங் அரோமேட்டிக்கா தான் இருக்கும். நடுவுல கொஞ்ச நேரம் ஸ்டெபிலிட்டியை இழந்தாலும் கடைசியில அது ரெக்கவர் ஆயிரும். ரொம்ப முக்கியம். கடைசியா ஒரு ஹாலோ அரீன் உருவான பிறகு, உதாரணமா குளோரோபென்சீன், அதுக்கப்புறம் அதுல நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஹாலோ ஆல்கேன்ஸ் மாதிரி இது சுலபமா ரியாக்ட் ஆகாது. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இது ஹாலோ அரீன்ஸோட ஸ்டெபிலிட்டியை காட்டுது. பெர்ஃபெக்ட். ஒரு தடவை கோட்டைக்குள்ள வந்த குளோரினை வெளியே அனுப்புறது அவ்வளோ சுலபம் இல்ல. இந்த 4 பாயிண்ட்ஸும் ரொம்ப முக்கியம். சரி, நாம இன்னைக்கு பார்த்ததை ஒரு குயிக் ரீகேப் பண்ணிடலாம். நான் ஒரு மாணவனா இதை என் நண்பனுக்கு எப்படி சொல்லுவேன்னு செஸ்ட் பண்றேன். நீங்க சரிங்களான்னு சொல்லுங்க. சொல்லுங்க. டேய், பென்சீன்ல ஹாலஜன் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ரொம்ப ஸ்டேபிள். அதனால நாம FeBr3 மாதிரி ஒரு கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணணும். அது புரோமீனை ஒரு சூப்பர் அட்டாக்கர் எலக்ட்ரோஃபைலா மாத்தும். அது பென்சீனை அட்டாக் பண்ணி ஒரு ஹைட்ரஜனை துரத்திட்டு உள்ள உட்காந்துக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேரு எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன். நம்ம வீட்ல இருக்கிற அந்துருண்டை இந்த மெத்தட்ல தான் தயாரிக்கிறாங்க. இது சரியா? அபாரமா சொன்னீங்க. எல்லா முக்கிய பாயிண்ட்ஸையும் நீங்க சொல்லிட்டீங்க. அந்த கேட் கீப்பர் அனாலஜியும் சேர்த்துக்கிட்டா இன்னும் மறக்காது. ஆமா, கேட்டலிஸ்ட் தான் கேட் கீப்பர். அது கிரெடென்ஷியல் கொடுத்தாதான் ஹாலஜன் உள்ள போக முடியும். மிக முக்கியமான விஷயம், கேட்டலிஸ்ட் இல்லாம ஹாலோவரைன் கிடைக்காது. மற்றும் உருவான ஹாலோவரைன் ஹாலோ ஆல்கேனை விட ரொம்ப ஸ்டேபிள். ஸோ ஒரு ஸ்டேபிள் பென்சீன் ரிங்ல எப்படி ஒரு ஹாலோஜனை சேர்க்கிறதுன்னு நாம இப்போ ஆழமா பார்த்துட்டோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த பென்சீன் ரிங்ல ஏற்கனவே ஒரு குரூப், உதாரணத்துக்கு ஒரு மீத்தேல் குரூப் துளுவின்ல இருக்கிற மாதிரி இருந்தா என்ன ஆகும்? இன்ட்ரெஸ்டிங் கேள்வி. அந்த மீத்தேல் குரூப் புதிதா வர்ற ஹாலோஜனை எங்க போகணும்னு தீர்மானிக்குமா? சில இடங்களுக்கு மட்டும் வழிவிட்டு மற்ற இடங்களை பிளாக் பண்ணுமா? ஒருவேளை அந்த ரிங்குக்கு ஒரு டைரக்டர் மாதிரி அது செயல்படுமா? இதுதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில அடுத்த கட்டம். ஒரு காம்பவுண்ட்ல ஏற்கனவே இருக்கிற குரூப்ஸ் புதிதா வர குரூப்ஸோட இடத்த எப்படி தீர்மானிக்குதுங்கிறது டைரக்டிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் குரூப்ஸ்னு இதை சொல்லுவோம். இத பத்தி நீங்க அடுத்து யோசிக்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது இன்னொரு பெரிய சுவாரஸ்யமான உலகம்.